ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ் தமிழ். இப்போ ஃபைனலாக இன்றைக்கி தான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து தமிழ் தலைவாஸ் அவங்களோட அஃபிஷியலாக அவங்களோட கன்சர்னை தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி மேட்ச் முடிஞ்சோடனே சஞ்சீவ் பலியானும் அர்ஜுன் தேஷ்வாலும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து கோச்சுக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை, நேமுக்கு தான் கோச்சாக நாங்கள் இது பண்ணோம். அதே மாதிரி அர்ஜுன் என்ன சொன்னால், மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எந்த வித சப்போர்ட்டும் இல்லை, நான் மட்டும்தான் விளையாண்டா எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருந்தார். அதை விட்டுறலாம். இப்போ சஞ்சீவ் பலியான் வச்ச கருத்து என்னென்னா, எனக்கு வந்து ஆஸ் அ கோச்சாக நான் சைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கோச்சிங்கோட எந்த இதுவுமே ஸ்டார்டிங் 7 செலக்ட் பண்ணுறதும் சரி, ஒரு பிளேயரை உள்ள சப்ஸ்டியூட்டாக கொண்டு போகிறதும் சரி என் கையில் கிடையாது. எல்லாமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அனலிஸ்ட்டுக்கிட்ட தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது வந்து இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்லியிருந்தார். நம்ம அப்போ என்ன சொல்லியிருந்தோம்னா, நீங்கள் அப்புறம் ஏன் வந்து அந்த 18 மேட்சஸை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க? உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அந்த பவர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்கணும். இது உங்கள் மேலே இருக்கிற தவறு. நீங்கள் வந்து சும்மா எல்லா மேட்சும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகக்கூடாது. இது உங்கள் மேலே இருக்கிற தப்பு. அதே மாதிரி உங்களுக்கு அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று சைன் இருக்கும். அந்த சைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளாஸ் என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து சைன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் இன்னிக்கோட அஃபிஷியல் அவங்களோட அறிக்கைன்னு சொல்கிறது, அவங்களோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட எல்லா கிளாஸ்க்கும் அவங்க சைன் பண்ணி தான் கோச் சைன் பண்ணியிருந்தார். பட் என்னென்னா, அவங்களோட எந்த வித இதுலேயும் நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இது பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து ஒரு பிளேயர் மேட்ச்சில் விளையாடுறதா இருந்துச்சு, ஒரு இன்டென்ஷன் இல்லாமையே இருந்தார் கோச்சு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இது பண்ணுறதுக்கு, ஸ்டெப் எடுக்கிறதுக்கு, இந்த மேட்ச் வின் பண்ண வைக்கிறதுக்கு எந்த ஒரு இன்டென்ட்டுமே இல்லாமல், அதுவும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 16 மேட்ச்சு பக்கம் வந்து அவர் வரவே இல்லை ப்ரெஸ் மீட்டுக்கு. கடைசியாக மேட்ச்சுக்கும் ஒரு சில மேட்ச்சுக்கு மட்டும்தான் அவர் வந்து ப்ரெஸ் மீட்டே அட்டன் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்னென்னா, 2 சைட்லையுமே மேனேஜ்மெண்ட் சைட்லையுமே ஃப்ளாஸ் இருக்குது, அதே சமயம் கோச் சைட்லையுமே ஃப்ளாஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ப்ராப்பரான பிளேயர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணல. அதே மாதிரி ரீட்டைன் பிளேயர்ஸை வச்சு போயிட்டீங்க. ஓகே, அது தப்பு கிடையாது. நாங்கள் பல டைம் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சிங்கிள் ஹை வேல்யூ பிளேயர்ஸ்க்கு பின்னாடி போகாதீங்க. அது உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. நீங்கள் கோச்சே சொன்னாலும் நம்மளோட தமிழ் தலைவாஸ் என்டையர் சீசன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹை வேல்யூ பிளேயர்ஸ் போய் தோற்றுருப்போம், இல்லையா கும்பலாக எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கூட போய் நம்ம தோற்றுருப்போம். நிறைய இந்த பிகேஎல் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க லோ ப்ரைஸ் பிளேயரை வாங்கி நீங்கள் சைன் பண்ணி விளையாட வச்சுருக்கலாம். நீங்கள் போன ஃபஸ்ட் என்னென்னா அர்ஜுன் தேஷ்வால், அவர் நல்லா விளையாண்டார், சோலோவாக விளையாண்டார், தவறு கிடையாது. பட் அவர் ஹை வேல்யூ பிளேயர். அடுத்து பவன் சராவத், அடுத்து அலி ரேசா கலீலின்ட்டு அவர் வரவே இல்லை இந்த என்டையர் சீசனும், டியூ டு ஒரு பர்சனல் ரீசன் ஆர்மியில் இருந்ததுனால. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நரேந்தர், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர் பை இயர் ரிட்டென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாகர் இன்ஜுரியில் இருந்தார். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் என்ஒய்பி பிளேயர் சைன் பண்ணும்போது நிறையா சீசன், நிறையா லீக்ஸ் நடக்குது, யுவா சீரீஸ் நடக்குது, உத்தரப்பிரதேஷ், நிறையா ஸ்டேட்டில் என்னென்னமோ லீக்ஸ் நடக்குது. நீங்கள் அங்கே போய் ஸ்கவுட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஸ்கவுட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு 4-5 சின்ன பசங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இல்லையான்னு தெரில. பட் என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கரெக்டான டைமில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஷைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நரேந்தருக்கும் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சம்போது தான் அந்த சீசன் அவர் ஷைன் பண்ணார். அடுத்த சீசனும் கொஞ்சம் ஷைன் பண்ணார். இந்த சீசன் பண்ண முடியாத காரணம் என்ன, நரேந்தரோட வீக்கர் ஜோன் என்னங்கிறது எல்லா டீமுக்கும் தெரியும். அதனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஹின் ஷஃபாகிக்கு நீங்கள் ப்ராப்பராக சான்ஸ் கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்க மாட்டீங்க. சரி, இன்னொன்று என்னென்னா, நான் மேனேஜ்மெண்ட்டை கேட்குறது என்னென்னா, ஏன் நீங்கள் வந்து அதிகப்படி நீங்கள் ஒரு
தமிழ் பிளேயர்ஸை விட்டுட்டு நீங்கள் அதிக இது இந்த பிளேயர்ஸ்க்கு போகிறீங்க. ஏன்னா ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் அதில் சந்திரன் ரஞ்சித்து அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் எடுத்தீங்க, மாசானமுத்து எடுத்தீங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமான தமிழ் பிளேயர்ஸ் கிடையாது. ஏதோ 1, 2 பிளேயர்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்தீங்க. டிஃபென்ஸில் நம்ம தமிழ் பிளேயர்ஸ் அதிகமாக இல்லையா, ரைடர்ஸில் இல்லையா, பிசி ரமேஷ், யூமும்பா கோச்சு, இன்னும் நிறைய மேனேஜ்மெண்ட்ஸில் பாருங்கள் தமிழ் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஃபோக்கஸ், நம்ம ஒரு பிக் பிளேயர் பின்னாடி போகணும். அதே மாதிரி தான் இந்த இதில் கபடியாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இதே தப்பு தான் பண்ணுறீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு சீசன் பார்த்திங்கன்னா தமிழ் பிளேயர்ஸ் அதிகமாக எடுத்துருப்பீங்க. ஆனால் வாய்ப்பு கொடுக்காம அவங்கள பெஞ்ச் ரெஸ்ட் பண்ணி அடுத்த சீசன் விட்ருவாங்க. அதே மாதிரி சென்னையின் எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு சீசன் பார்த்திங்கன்னா தமிழ் பிளேயர்ஸ் 2-3 பேர் இருப்பாங்க. பட் ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா அதுவும் இருக்காது. பூரா பெங்கால் பிளேயர்ஸு, இல்லை ஒரு 2 பேர் மணிப்பூர் பிளேயர்ஸு, இந்த நார்த் ஈஸ்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதெல்லாம் தப்பு சொல்லலை. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பிளேயர்ஸ்க்கு பஞ்சமாக 1.5 கோடி குறிப்பிட்ட மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிளேயர்ஸ்க்கு பஞ்சமாக எத்தனை லீக் நடக்குது, ஃபுட்பாலில் இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, எத்தனை லீக்ஸ் நடக்குது. அந்தந்த லீக்ஸ் போய் அவங்கவுங்க பிக் பண்ணணும், இது பண்ணணும். சரி, கம் டு த பாயிண்ட். இந்த இதுக்கு வர, ஏன்னா சஞ்சு பலியான் இதை தெரிஞ்சு தான், இந்த கிளாஸ் தெரிஞ்சு தான் அவர் சைன் பண்ணியிருப்பார். அது அவர் மேலே இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு இது. இன்னொன்று, உங்களுக்கு அந்த பவர் கொடுக்கல, எனக்கு என்னோடய டீமை பிக் பண்ணுற பவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு 4 மேட்ச் பண்ணியிருப்பீங்க, சரி விடுங்க, ஒரு 10 மேட்ச் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணி ரிசைன் பண்ணியிருக்கலாமே. ஏன் நீங்கள் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க? ஏன் கடைசி மேட்ச் வரைக்கும் நீங்கள் அப்போ இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும், என்னென்னா நம்ம கடைசியாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. பட் நீங்கள் ஒரு கோச், ஆஸ் இட் இஸ் கோச், உங்களோட இன்டென்ட்டை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கலாம். ஏன் அதை ப்ரெஸ் மீட்லேயே நீங்கள் ஆரம்பத்திலே நடுவுலேயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, எனக்கு ப்ராப்பராக என்னை கோச்சாக தான் சைன் பண்ணி வச்சுருக்காங்க, மற்றபடிக்கு எனக்கு எந்த பவரும் இல்லைன்ட்டு சொல்லியிருக்கலாமே. ஏன் நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க? அதேமாரி மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னா, நீங்கள் கோச்சை சைன் பண்ணிங்கன்னா கோச்சுக்கு உண்டான எல்லா பவரையும் நீங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு கோச் மாற்றுறீங்க. இந்த அஸ்வின்குமார் சார் வந்தபோது அது உதயகுமார் சார் செலக்ட் பண்ண டீமை வச்சு அஸ்வின்குமார் சார் நடத்தினார். ஆனால் அந்த டைமில் எப்படி விளையாண்டாங்க, சிங்கிள் பிளேயர் எப்படி விளையாண்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் செமிஸ் போனோம். அதுக்கு அடுத்த சீசன் பார்த்திங்கனாலும் அந்த பிளேயர்ஸ் எப்படி விளையாண்டாங்கன்னு தெரியும். அதில் கொஞ்சம் ட்ராபேக் ஆகி நம்ம லீக் ஸ்டேஜில் போயிட்டோம். நம்ம என்னென்னா, ஒரு கோச்சுக்கு நீங்கள் பவர் கொடுக்குறீங்களா, அது ஃபுல் பவர் கொடுக்கணும் அவங்கள்ட்ட. அவங்களால முடியலையா, அப்போ அடுத்தது நீங்கள் கொஷின் பண்ணணும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாட்னா பைரட்ஸுங்க, அனுப்குமார் எப்படிப்பட்ட ரைடர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரால் முடியல, அதுக்கு பதிலாக ரந்தீப் தலால்ன்ட்டு ஒருத்தர் சைன் பண்ணாங்க. எப்படி மேட்சை கொண்டு போனார், கடைசியாக இருந்த டீமை எங்கே கொண்டு போய் இது பண்ணார். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும். இந்த கோச்சில் முடியலையா, நீங்கள் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் ரிசைன் பண்ணிக்கோங்க, நாங்கள் வேறு கோச் சைன் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியிருக்கணும். பட் நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் வச்சுக்கிறீங்க, அவர் ஒரு டேர்ம்ஸ் வச்சுக்கிறாரு. பட் என்டையர்லி சஃபர் ஆகிறது பார்த்திங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் ஃபேன்ஸும் தமிழ் தலைவர்ஸ் பிளேயர்ஸும் டீமும் தான் சஃபர் ஆகுது. இது நெக்ஸ்ட்டு சீசன் இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க, இது பெரிய ஆபத்து. அதே மாதிரி வெளிப்படையாக இந்த ஒவ்வொரு விஷயங்கள் உங்களால் சொல்ல முடியாது, கோச்சஸாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. பட் நீங்கள் ஒரு ஃபேன் சைடாக இருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லா வகை சப்போர்ட், உங்களுக்கு ஸ்டேடியமாக இருந்தாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவும் சரி, எல்லா வித சப்போர்ட் நம்ம டீமுக்கு நாங்கள் தரோம். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு சீசன் பிளேயர்ஸை இது பண்ணுறீங்க, கரெக்டான பிளேயர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க, யங் பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கோச்சாக இருந்தாலும் சரி, அந்தந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது அவங்கவுங்க கொஷின் பண்ணி தான் ஆகணும். மேனேஜ்மெண்ட்டு கோச்சை கொஷின் பண்ணி தான் ஆகணும். கோச் ஆஸ் இட் இஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை எனக்கு இந்த பிளேயர்ஸ் வேணும்னா அந்த பிளேயர்ஸ் வேணுங்கிறம்போது அவங்கள்ட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருங்க. அவங்க ஒழுங்காக விளையாடல, நீங்கள் அதுக்கப்புறம் கொஷின் பண்ணுங்கள், ஏன் ஒழுங்காக விளையாடலன்னு கேளுங்க. அப்போ அவரால் சொல்ல முடியல, நீங்கள் அதுக்கப்புறம் அவரை ரிசைன் பண்ண வைப்பீங்களா, இல்லை ஒரு டம்மி போஸ்ட் கொடுத்து அந்த சீசன் ஃபுல்லாக அவரை
தக்க வைப்பீங்களோ. ஆனால் என்னென்னா பிளேயர்ஸுக்கும் எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது, டீமுக்கும் எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல டீம், நல்ல பிளேயர்ஸ் இருக்கிற தமிழ்நாடு டீமு கபடி பேஸ் பண்ண ஆர்ஜின்னு சொல்கிறதோட கபடி அதிகமாக நேசிக்கிற தமிழ்நாடு. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தமிழ் தலைவாஸ் டீமே வந்து வேணாம் அப்படிங்கிற போகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு சீசன் பாஸ்ட் நெக்ஸ்ட்டு சீசனில் நீங்கள் ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணோன்னா நல்ல பிளேயர்ஸை கம்மி ப்ரைஸ்க்கு தபங் டெல்லி மாதிரி இல்லை பாட்னா பைரட்ஸ் மாதிரி இந்த அடுத்த சீசன் போய் தேவாங் தலாலையோ இல்லை அயனையோ அப்படி எடுக்காதீங்க. யங் பிளேயர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு சூட் ஆவாங்களா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் சூட் ஆவாங்களான்னு பார்த்து எடுத்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஓகே கைஸ், இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த என்னோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் இது பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வர முடியாது டியூ டு என் பர்சனல் ரீசன்கான நான் சின்ன சின்ன ஏதோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.